இங்கே சில பேர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, பெரியாரு கன்னடர். என்னையா அரசியல் அப்படின்னா நீ அம்பேத்கர் என்ன சொல்லுவ? பெரியாரை கன்னடர் என்று சொன்னால் அம்பேத்கரை மராட்டி என்று. இங்கே பல பேருக்கு பல குழப்பங்கள் இருக்கு. பெரியாரை கன்னடர் என்று சொல்கிறார்கள், அவரை தமிழர் என்று ஏற்க மாட்டேன் என்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நம் மீது வைக்கிறார். பெரியார் ஒருபோதும் தன்னை தமிழர் என்று சொல்லிக் கொண்டதே. அவரே சொல்கிறார், நான் கன்னடர். கன்னடரை கன்னடர் என்று சொல்லாது, கருப்பை கருப்பு என்று சொல்லாமல் வெளுப்பு என்று எப்படி சொல்வீர்கள்? கன்னடரை கன்னடராக ஏற்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? பெரியாரை கன்னடர் என்கிறார்கள். அண்ணல் அம்பேத்கரை நாளை மராட்டியர் என்பார்கள். அண்ணல் அம்பேத்கரை மராட்டியர் என்றுதான் நாங்கள் சொல்கிறோம். மராட்டியர் என்றுதான் நாங்கள் ஏற்கிறோம். பிறகு இவ்வளவு காலம் அவரை அறிவாசாமி பின்பற்றுவது நாங்கள் தமிழர் என்றல்ல, மராட்டியர் என்றார். அவருடைய கோட்பாடுகள் மகத்தானது, மானுட சமூகத்தின் உயர்விற்கு மேம்பாட்டுக்கானது. அதை வாசித்து நேசித்து அறிந்ததால் அந்த தடத்தை, அந்த வழியை நாங்கள் பின்பற்றுகிறோம். அவ்வளவுதான். விண்ணுறுதியில் பறக்கிறோம். தமிழன் கண்டுபிடித்தான் என்றல்ல, வெள்ளைக்காரன் கண்டுபிடித்தான், ஆல்பர்ட் வில்பரைட் 2 பேரும் கண்டுபிடித்தார்கள். சென்னையிலே சாரணர் NSS சாரணர் இயக்கம் என்ற ஒன்றை தோற்றுவித்த பெருந்தகையாக நம்முடைய தாத்தா மாசி ராஜா அவர்கள் இருந்திருக்கிறார். சென்னையில் தொடங்கி அதை தமிழ்நாடெங்கும் புதுமைப்படுத்துவதற்கு மிகுந்த ஈடுபாட்டோடு உழைத்து அந்த சாரணர் இயக்கத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். 1924 இந்தியாவிலிருந்து முதன் முதலாக இந்த நாட்டிலே பொதுப்பணி தொடர்பான அந்த அரசாணை கூட்டத்திற்கு அழைக்கப்பட்ட மகன் நம்முடைய தாத்தா மாசி ராஜா அவர்கள். அந்த கூட்டத்திலே பங்கேற்று அவர் எடுத்து வைத்த கருத்தில் தான் இந்த நிலப்பரப்பில் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவர்கள் சுமந்திருக்கிற இழி நிலையை உலகத்தாரின் பார்வைக்கு கொண்டு போய் சேர்த்த பெருமகன் நம்முடைய தாத்தா MG ராஜா அவர்கள் தான், மாசி ராஜா அவர்கள் தான். பிறகு வில்லிங்டன் பிரபு அவர்களால் 1919 கௌரவ நீதிபதியாக நியமிக்கப்பட்டு கௌரவ சட்டமன்ற உறுப்பினராக அனுப்பப்பட்டு அங்கு தொடர்ச்சியாக 21, 25, 26 இந்த காலகட்டங்களில் தொடர்ச்சியாக சட்டசபையிலே இருந்து மக்கள் பணியாற்றிய மகத்தான தலைவர். நீதிபதியாக இருக்கிற போது நீதி தவறாமல் உண்மையும் நேர்மையுமாக எப்படி ஒரு நீதிபதி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய மகான் நம்முடைய தாத்தா மாசி ராஜா அவர்கள் என்பதை தமிழ் இளம் தம்பிதங்கை என்று மறந்துவிடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் இந்த 3 பெரும் ஆளுமைகளை எடுத்து வச்சு பேசி முடிப்பது என்பது மிகப்பெரிய சவால். பாட்டனார் அயோத்திதாசரே ஒரு மேடை கொடுத்திருக்க வேண்டும், தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுக்கு 1 மணி நேரம் கொடுத்திருக்க வேண்டும் குறைந்தது, தாத்தா மாசி ராஜா அவர்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும். 3 பேரையும் சேர்த்து பேச என்று என்னுடைய திறமைக்கு ஒரு சவால் போல விட்டீர்கள். நேரம் வேறு போய்கொண்டிருக்கிறது. ஆனாலும் என் அன்பு பிள்ளைகள், நம்முடைய தாத்தாக்கள் பாட்டனார்களை தேடி நீங்கள் படித்து அறிய வேண்டும். வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி பெறாது. வரலாற்றை படிக்க முடியாதவன் வரலாற்றை படைக்க முடியாது. நாம் நம்மின வரலாற்றை படைத்தால் தான் நமக்கான வரலாற்றை படைக்க முடியும்.